ராதே கிருஷ்ணா. வணக்கம். நான் சிகியம்மா பேசுகிறேன். சிவபெருமானின் 64 திருவிளையாடல்களை தினம் ஒரு திருவிளையாடலாக பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கி 17வது திருவிளையாடல் மாணிக்கம் விற்ற படலத்தை பற்றி பார்க்க போகிறோம். சரி, உங்கள் எல்லாருக்கும் ஞாபகத்துக்காக ஒரு கேள்வி. நம்மளுடைய மீனாட்சிக்கும் சோமசுந்தரேச பெருமாளுக்கும் மகனாக பிறந்தது யார்? உக்கரபாண்டியன். அந்த உக்கரபாண்டியனுக்கும் அவருடைய மனைவி காந்திமதிக்கும் மகனாக பிறந்தது யார்? வீரபாண்டியன். அந்த வீரபாண்டியனோட கதையை தான் நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். வீரபாண்டியனுக்கு நிறைய மனைவிமார்கள் இருந்தாலுமே பட்டத்து ராணிக்கு மட்டும் குழந்தைங்களே இல்லை. மற்ற மனைவிகளுக்கு எல்லாருக்குமே குழந்தைங்க இருக்கே, ராணிக்கு குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு என்ன பண்ணுறாங்க, அஷ்டமி விரதம், சதுர்த்தி விரதம், சோமவார விரதம் அப்படின்னு சொல்லி எல்லா விரதங்களுமே இருக்காங்க. அந்த விரதங்களோட பயனாக அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த ஆண் குழந்தைக்கு செல்வப்பாண்டியன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சு ரொம்ப சிறப்பாக வளர்த்திட்டு வராங்க. அந்த சமயத்தில் வீரபாண்டியன் வேட்டைக்கு போகும்போது ஒரு புலி தாக்கி அவர் இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே அந்த அரண்மனையில் இருக்கிற மற்ற மனைவிகள் அவங்களுடைய குழந்தைங்களாம் என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற செல்வங்களெல்லாம் எடுத்துக்கிட்டு ஓடிடுறாங்க. சரி, இந்த வீரபாண்டியனுடைய ஈமச்சடங்குகளை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்வப்பாண்டியனை வச்சே அவங்க அந்த ஈமச்சடங்கெல்லாம் செஞ்சு முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய நாட்டுக்கு ஒரு மன்னன் தேவையே, அதுக்காக நம்ம இவருக்கு மணிமுடி தரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கருவூலத்தில் போய் பார்த்தா அங்கே எந்த விதமான செல்வங்களுமே இல்லை. என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமாக இதுக்கு ஒரே ஒரு தீர்வு நம்மளுடைய சொக்கநாத பெருமானை பார்க்குறதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்வப்பாண்டியனையும் கூட்டிகிட்டு சொக்கநாதரை பார்க்கறதுக்காக போய் ரொம்ப வருத்தப்பட்டு அவர்கிட்ட மனமுருகி வேண்டிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு மாணிக்கம் விற்கிற வியாபாரியை ஒருத்தர் வராரு. வந்ததுமே ஏன் எல்லோரும் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அங்கே இருக்கிற அமைச்சர்கள் எல்லாம் நடந்ததை சொல்கிறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, பாண்டிய மன்னர்களுக்கு எப்போவுமே பரம்பரையாக நாங்கள் தான் மணிமுடி தயார் பண்ணி கொடுப்போம். அதனால் இந்த செல்வப்பாண்டியனுக்கும் நாங்களே மணிமுடி தயார் பண்ணிடுறோம் அப்படிங்கிறாங்க. உங்ககிட்ட இவ்வளோ விலை உயர்ந்த கற்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட இருக்கிற நவரத்தினங்களையும் காமிக்கிறாரு. அப்படி காமிக்கும் போது இது வரைக்கும் நாங்கள் இந்த மாதிரி கற்களை நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அதுக்கப்புறம் அந்த செல்வப்பாண்டியனுக்கு மணிமுடியும் தயாராகி பட்டாபிஷேக நேரமும் வருது. அப்போ அந்த மாணிக்கம் விற்கிறாருல அவரையும் கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்த உடனே உங்ககிட்ட ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் வைக்கிறேன், எனக்கு இதுக்கான பணம் வேணாம். இந்த செல்வப்பாண்டியன் அப்படிங்கிற பேருக்கு பதிலாக அபிஷேக பாண்டியன் அப்படின்னு சொல்லி இன்னையிலேருந்து இந்த செல்வப்பாண்டியனை எல்லாரும் அழைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாணிக்கம் விற்கிறவர் சொல்கிறாரு. உடனே எல்லாருமே அந்த செல்வப்பாண்டியனுக்கு பட்டம் சூட்டி அபிஷேக பாண்டியன் அப்படின்னு சொல்லி பேரும் வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த மாணிக்கம் விற்கிறவரை தேடுறாங்க. அவரை காணோம். அவர் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கார். எங்கடா போகிறாருன்னு போய் பார்த்தாக்கா அவர் அந்த சுந்தரேச பெருமானுடைய போய் ஐக்கியமாயிறாரு. வந்தது சிவபெருமான் தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது. அதுக்கப்புறம் அபிஷேக பாண்டியன் என்ன பண்ணுறாரு, மன்னனுடைய மற்ற மனைவிகளையும் அவங்களுடைய குழந்தைங்களையும் கண்டுபிடிச்சி அவங்களாம் திருடிட்டு போன எல்லா நகைகளையுமே மீட்டுறாரு. 1000 தான் இருந்தாலும் இவங்கெல்லாம் நம்ம அப்பாவுடைய மனைவிகள் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையுமே ஒரு பாதுகாத்துட்டு வர்றாரு. இதில் எனக்கு ஒரு யோசனை தோணுது. என்ன அப்படின்னாக்கா, நம்மளுடைய மீனாட்சிக்கும் சுந்தரேச பெருமானுக்கும் மகனாக பிறந்தது யார்? உக்கரபாண்டியன். உக்கரபாண்டியனுடைய மகன் யார்? வீரபாண்டியன். வீரபாண்டியனுடைய மகன் யார்? அபிஷேக பாண்டியன். அந்த அபிஷேக பாண்டியனுடைய பரம்பரைகள் இன்ன வரைக்கும் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போய் உங்களுடைய பரம்பரை யாருடையது அப்படின்னு கேட்டாக்கா சுந்தரேச பெருமானுடைய பரம்பரை நாங்கள் அப்படிம்பாங்க. அதே மாதிரியே ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு மகரிஷிகளுடைய கோத்திரம் அப்படிம்பாங்க, ஒவ்வொரு கடவுளுடைய வழித்தோன்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக மொத்தம் நம்ம எல்லாருமே கடவுளுடைய குழந்தைகள் அப்படிங்கிறது இந்த மாணிக்கம் விற்ற படலத்திலேருந்து எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு இது தோணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சரி, நாளைக்கு அடுத்த படலத்தை பார்க்கலாமா? நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.